சரி, இப்ப நம்ம வந்து தனியான இப்ப நம்ம ஹீலிங், மெடிசின் பிளஸ் வந்து நமக்கு இந்த மாரி டிவைன் ஆற்றல் உள்ள சில ஆட்கள் பத்தி சொன்னீங்க. ஜீசஸ், வள்ளலார் இந்த மாரிலாம் கொஞ்சம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இப்ப அதே ஆற்றல் வந்து நம்ம கத்துக்கிறதுக்கு நீங்க ஏதோ கொஞ்சம் பயிற்சிகள்லாம் குடுக்கிறதாவும் சொன்னீங்க. இப்போ இது வந்து என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு வெறுப்புகளுக்கோ, இல்ல என்னோட ஆசைகளுக்கோ, ஒரு காரிய சித்தி மாரியோ, நான் ஏதாவது ஒரு வீடு கட்டணும்னு நெனைக்கிறேன். அந்த மாரி ஏதாவது சில விஷயங்களுக்கோ, இந்த மாரி நம்ம இறை ஆற்றல பயன்படுத்துற அனுபவங்கள் இருக்கா? ஆ. அந்த மாதிரி அனுபவங்கள் நிறையா இருக்கு. அதை பற்றி பேசுவோமா? சரி, நல்லது. மலேசியாவில் நடந்த இன்னொரு நிகழ்ச்சியை பற்றி சொல்கிறேன். அங்கே வந்து பல பேரை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வருவாங்க. அதில் ஒரு அம்மா வந்து யூட்ரஸ் பிரச்சனைக்காக வந்தாங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு அவங்க என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நான் ஒரு பெரிய கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜர், நல்ல போஸ்ட்டில், பெரிய போஸ்ட்டில் இருக்கேன். எனக்கு அடுத்து ஓனர் தான். அந்த அளவுக்கு நான் பெரிய போஸ்ட்டில் இருக்கேன். ஆனால் வந்து என்னை வந்து எல்லாருமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அந்த பியூன்ல இருந்து எல்லா அட்டெண்டர் இது இவங்க கிளர்க் வரைக்கும் எல்லாருமே வந்து என்னை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. என்னுடைய அதிகாரத்தை நான் வந்து அவங்கள்ட்ட உறுதியாக நிற்க முடியலை. அது எனக்கு ஒரு பெரிய குறை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், சரிம்மா, நீங்கள் உங்களுக்குள்ள இருக்க ஆற்றல்கிட்ட பொறுப்பை படைச்சாச்சு, அது உங்களுக்கு தேவையான செய்யும், நீங்கள் எல்லாம் மாறிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன். அடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு வந்தாங்க. வரும்போது சொல்கிறாங்க, சார் கிளைமேட்டே மாறிடுச்சு, எல்லாருமே இப்போ வந்து என்கிட்ட அன்பாகவும் இருக்காங்க, அதே நேரத்தில் ரொம்ப மரியாதையாகவும் இருக்காங்க. நான் வந்து நீங்கள் சொன்ன பிறகு ஆஃபீஸ் போகும்போது எங்கள் ஓனர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக சைனா போயிட்டாப்ல. அந்த நேரம் பார்த்து எனக்கு பிடிக்காத ஒரு ஆடிட்டர், என்னை எப்போவுமே ஈஸியாக டீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆடிட்டர் வந்திருந்தார். ஆனால் இந்த தடவை அவர் என்ன பண்ண போகிறாரோ அப்படின்னு பயந்தேன். ஆனால் உண்மையில் என்னென்னா, இந்த தடவை வந்தவர் என் பூனைக்குட்டி மாதிரி நடந்துக்கிட்டாரு. நான் சொன்னதெல்லாம் சரி சரின்னு கேட்டு ரொம்ப அன்பாகவும் பணிவாகவும் நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி எல்லாருமே என்கிட்ட வந்து இப்போ மாறிட்டாங்க, எல்லாமே கிளைமேட்டை மாறிடுச்சு சார், ரொம்ப நன்றின்னு சொல்லி சொன்னாங்க. இது ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு.